ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிதா இல்லம். வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். 5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மட்டன் வதங்கி இது மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். குக்கர் மூடிட்டு விசில் போட்டுடலாம். 8 விசில் வச்சுக்கலாம். மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2 போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 1 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 1/2 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஆறின பிறகு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், பே லீஃப் 1, பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். மிளகாய் தூளை லைட்டாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாவை நல்லா கரைச்சி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்ட பிறகு இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.